இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சோவியத் ரஷ்யாவில் ஒரு தொழிலாளர்கள் தலைமையில் ஒரு அரசு இருக்கும்போது சமூக பாதுகாப்பான ஒரு வேலைன்னு நம்ம வந்து சொல்கிறோம், சோஷியலி செக்யூர்டு ஜாப். அப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கான விஷயங்கள் வந்து உத்தரவாதப்படுத்தப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. ஏன் கேந்திர வித்யா ஸ்கூல் இருக்குன்னா மத்திய அரசில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாரும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் டிரான்ஸ்ஃபர் மாறலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். இப்போ எல்லா ஸ்கூலையும் ப்ரைவேட்டைஸ் ஆகிட்டேன்னு வச்சுங்க, எல்லா ஸ்கூலையும் ப்ரைவேட்டைஸ் ஆகிட்டுனா பஞ்சாப்லேருந்து ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க குழந்தை எங்கே படிக்கும், என்ன சிலபஸ் படிக்கும், என்ன சப்ஜெக்ட் படிக்கும்? அப்போது ஒரு ப்ராட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேருந்து இங்கே வர ஒரு குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் கேந்திர வித்யாலயா வச்சுக்கிறோம். உன் குழந்தை உன் பொறுப்பு, எங்கன்னா படித்து வச்சுக்கோ, நீ வந்து இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட கல்வி பாதிக்கப்படுது இல்லை. இது சமூக பாதுகாப்போட யோசிக்கிறோம் ஒரு குழந்தை அப்படின்னு. இது எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு தனியார் துறை என்ன பண்ணுது, எந்த செக்யூரிட்டியும் உனக்கு கிடையாது.